டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹர்ஷர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஹர்ஷர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் பி கன்வர். செகண்ட் கொஸ்டின், பிதாரி தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது? பிதாரி தூண் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர். தேர்ட் கொஸ்டின், ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர்? ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி பாணர். ஃபோர்த் கொஸ்டின், பாஹ்யான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? பாஹ்யான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர். ஃபிஃப்த் கொஸ்டின், பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர்? பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியாவின் பொற்காலம்? இந்தியாவின் பொற்காலம் ஆப்ஷன் ஏ குப்தர் காலம். செவன்த் கொஸ்டின், லிச்சாவி அரசு குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர்? லிச்சாவி அரசு குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர். எய்த் கொஸ்டின், குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர்? குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். நைன்த் கொஸ்டின், பிரயாக மேக்கீர்த்தியை ஏற்றியவர்? பிரயாக மேக்கீர்த்தியை ஏற்றியவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர். டென்த் கொஸ்டின், கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர்? கவிராஜா எனும் பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். 11th கொஸ்டின், குதிப்பினருக்கு அருகே உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை உருவாக்கியவர்? குதிப்பினருக்கு அருகே உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர். 12th கொஸ்டின், நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது? நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது? ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர். 13, இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது? இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது ஆப்ஷன் டி அருள்மொழிவர்மன். 14, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர். 15, தேவகுப்தர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர்? தேவகுப்தர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். 16, குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி எனும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள்? குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி எனும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் ஆப்ஷன் பி உபாரிகா. 17, குப்தர் காலத்தில் இருந்த விஷ்யா அதாவது மாவட்டம் நிர்வாகத்தை மேற்கொண்ட அதிகாரிகள்? குப்தர் காலத்தில் இருந்த விஷ்யா நிர்வாகத்தை மேற்கொண்ட அதிகாரிகள் ஆப்ஷன் டி விஷ்யாபதிகள். 18, குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குதிரைப்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது? குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குதிரைப்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி மகாபாலாதி கிருதா. 19, குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய்? குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய் ஆப்ஷன் ஏ நிலவரி. 20, பொறுத்துக. கிலா, அப்ரஹதா, வஸ்தி, கபதசரகா. மேய்ச்சல் நிலங்கள், குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், வனம் அல்லது காட்டு நிலங்கள், தரிசு நிலங்கள். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 21, மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர்? மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர். 22, பக்தியார் கில்ஜி என்பவர் யாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினார்? பக்தியார் கில்ஜி என்பவர் யாருடைய படைத்தளபதியாக பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ முகமது கோரி. 23, குபேரநாகா மற்றும் துருபஸ்வாமினி ஆகியோர் யாருடைய மனைவிகள்? குபேரநாகா மற்றும் துருபஸ்வாமினி ஆகியோர் யாருடைய மனைவிகள்? ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர். 24,
சமஸ்கிருத இலக்கணம் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? சமஸ்கிருத இலக்கணம் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? ஆப்ஷன் பி குப்தர்கள். 25 பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள். பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் ஆப்ஷன் ஏ இந்தியர்கள். 26 பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா. 27 ஹவுடா வம்ச அரசர். ஹவுடா வம்ச அரசர் ஆப்ஷன் பி சசாங்கர். 28 ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்த தர்மபாலர் என் நகரத்தை சார்ந்தவர்? ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்த தர்மபாலர் என் நகரத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 29 வர்த்தன வம்சத்தின் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னௌசிக்கு மாற்றியவர்? வர்த்தன வம்சத்தின் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னௌசிக்கு மாற்றியவர்? ஆப்ஷன் பி ஹர்ஷர். 30 காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது ஆப்ஷன் டி மகாபாஷ்யம். 31 ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆப்ஷன் பி 41. 32 அஷ்டதியாயி. அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர்? அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பாணினி. 33 ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன்? ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி. 34 இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர்? இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஆப்ஷன் பி ஹர்ஷர். 35 புனித யாத்ரீகர்களின் இளவரசன். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். 36 குப்தர் கால பாறை குடைவரை கோயில்கள் காணப்படும் இடங்களை சரியாக பொறுத்துக. அஜந்தா எல்லோரா, பாக், உதயகிரி. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஒடிஷா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 37 குப்தர் கால சமூகம் பற்றிய கருத்துக்களில் தவறானது? ஆப்ஷன் டி அடிமை முறைகள் இல்லை. 38 குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள்? ஏ இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம். பி ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம். சி மைக்கா, மாங்கனீசு, சிவப்பு சுண்ணம். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 39 குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த கீழை கடற்கரை துறைமுகம்? குப்தர் காலத்தில் இந்தியாவில் இருந்த கீழை கடற்கரை துறைமுகம் ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. 40 குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 1 சிரஸ்தி, 2 சாத்தவாகா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 41 தூதகா என்ற ஒற்றர் அமைப்பு யார் காலத்தை சார்ந்தது? தூதகா என்ற ஒற்றர் அமைப்பு யார் காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் பி குப்தர்கள். 42 குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ விஷ்ணுகுப்தர். 43 குப்தர் காலத்தில் முக்கிய வணிக பொருட்கள்? குப்தர் காலத்தில் முக்கிய வணிக பொருட்கள்? ஏ மிளகு, தங்கம். பி செம்பு, இரும்பு. சி குதிரைகள், யானைகள். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 44 தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள்? தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள் ஆப்ஷன் ஏ குப்தர்கள். 45 சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அலகாபாத் தூண்கல்வெட்டில் பொறித்தவர்? சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி அலகாபாத் தூண்கல்வெட்டில் பொறித்தவர் ஆப்ஷன் பி ஹரிசேனர். 46 இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன்? இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர்.
47 விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். 48 தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். 49 முதலாம் சந்திரகுப்தரின் காலம். முதலாம் சந்திரகுப்தரின் காலம் ஆப்ஷன் பி கிபி 319 டு 335. 50 யுவான் சுவாங் எழுதிய நூல். யுவான் சுவாங் எழுதிய நூல் ஆப்ஷன் ஏ சியுகி.